பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன். பவர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு தன்னை தானே விளம்பரப்படுத்திக்கிட்டவர். அது மட்டும் இல்லாம கண்ணால் லட்டு தின்னு ஆசையா படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரும் பண்ணாரு. அதுக்கடுத்து நிறைய படங்கள்ல இவர் புக் ஆனாரு. ஆனா அந்த நேரத்துல இவர் மேல செக் மோசடி வழக்கு வந்து நிறைய இடங்களுக்கு கைது பண்ணி இவரை கூட்டு போனாங்க. இவரை விசாரணைக்கு எங்கெங்கயோ கூப்பிட்டு போய் அலைய வச்சாங்க. அதே மாதிரி இவரும் அலைஞ்சாரு. அந்த விசாரணைகள் எல்லாமே முடிஞ்சு ஜாமீன்ல வெளியே வந்த இவரு நிறைய படங்கள்ல புக் ஆகி இருந்தாரு இல்லையா, அந்த படத்தெல்லாம் பாதியிலே விட்டுட்டு வந்தாரு. சோ அதெல்லாம் முடிச்சு கொடுக்கறதுக்காக ஷூட்டிங்க்கு போயிருக்காரு. 4 பேரும் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற படத்தை இசைஞானி இளையராஜாவுடைய அண்ணன் மகனான ஜோ அப்படிங்கிறவர் எடுக்கிறாரு. இந்த படத்துல பவர் ஸ்டாரோடைய கேரக்டர் இவருடைய ரியல் லைஃப்ல ஒத்து போற மாதிரியே இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த படத்துல இவர் ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு அதை திருப்பியே தராத ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிக்கிறாராம். அது மட்டும் இல்லாம இவரை கண்டுபிடிச்சி கைது பண்ணி அந்தமான் வரைக்கும் கொண்டு போறாங்களாம். அந்தமான் சிறையில கொண்டு போய் அடைக்கிற மாதிரியான காட்சிகள்ல அந்தமான்ல ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த காட்சியும் இவரு ரொம்ப சந்தோஷமா நடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காராம்.